ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி நைட்டு ஈவினிங் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது பொய்யா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமேவும் தெரிஞ்சிருக்குமா தெரியலையா, இல்லை இவங்க கமெண்ட் பண்ணுறது ஃபேக்கா உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வர கிடையாது. அது என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மைவி3 ஆட்ஸ் வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எம்டி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்னா அமௌண்ட் போடாதனால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருந்துட்ட பொறுமையாக இன்னும் 1 மாதம் ஜூன் 4க்கு மேலே எப்படி அமௌண்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து நிறையா பேர் நிறையா விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ SG4 கூட இப்போ ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்காங்க. அங்கேயே பே அவுட் பற்றி கேட்டிருக்காங்க. அதுலேயும் பே அவுட் பற்றி கண்டிப்பாக ஜூன் 4க்கு மேலே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்பிக்கை தர விதமாக நிறையா வார்த்தைகள் பேசுகிறப்ப எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. கோவையில் 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொய்யா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் யாரும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோங்க எனக்கு கமெண்ட் பண்ணவங்க. ஏன்னா இதை பார்த்தா எல்லாருமே கமெண்ட் பார்த்தாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி கமெண்ட் வந்து ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டிருக்காங்களா, இல்லை விசாரிக்காமல் போட்டாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது காரணம், உங்களுக்கு யாருக்கா இதை பற்றி டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. நானுமே இது வந்து உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணலை, அதாவது அதை போய் தேடி பார்க்கல. ஒருவேளை நீ ஏமா அந்த இதெல்லாம் கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுமா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கமெண்ட்டில் இன்னும் நிறையா வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பணம் போட்டவங்களுக்கும் நம்ம இப்போ சிக்கலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபீலிங்ஸோட சொல்கிறப்ப அவங்க ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க கமெண்ட்டை ஒவ்வொருத்தவங்க. அது வந்து அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ யாராக இருந்தாலும் சரி, இருந்துட்டு இன்னும் 1 மாதம் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா அவர் நிறையா வார்த்தைகள் சொல்லியிருக்காரு நம்பிக்கையோட, இன்னும் நிறையா கம்பெனி டெவலப் ஆகும், கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை விட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. ஜூன் 4ஆம் தேதி டோட்டல் இந்தியாவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால தான் போட முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைவி3 சிஸ்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமாக கமெண்ட் வருது. அப்படி கேட்குறப்ப கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷனில். தேங்க்ஸ் டு ஆல் brothers and sisters. If you have any mistake, forgive and forget me. Thank you.